friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்னோடய குரூப் 4 எக்ஸாம் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டே எனக்கு தேவையான எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஹால் டிக்கெட், பெயினா, அப்புறம் வந்து 2 பிளாக் பெயின், அப்புறம் வந்து இது வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், 2 ஃபோட்டோ. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எப்போதுமே நான் வந்து சேஃப்டிக்காக ஒரு பாலித்தீன் கவர் போட்டு தான் எப்போதுமே எடுத்து நான் வைப்பேன். நைட்டு ஒரு வாட்டி எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் கிளம்புவேன். ஸோ நான் வந்து 5:30க்கு முழித்தேன். நமக்கு தாம்பரம், இங்கே தாம்பரத்துக்கு நம்ம 3 ஸ்டாப்பிங் தான் நமக்கு. ஸோ தாம்பரத்துக்கு போய் அங்கேருந்து நம்ம போகிற மாதிரி எந்திரிச்சிட்டு நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். நானும் அக்கா வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அக்கா எனக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ நான் குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம நடந்தால் போகணும் ஸ்டேஷனுக்கு. ஸோ நடந்து போயிட்டு அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி எக்ஸாம் இருக்குதுன்னு தெரில, கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருக்குது. நான் ஸ்டேஷன் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 7:30க்கு தான் ரீச் ஆனோம் ஸ்டேஷனுக்கு. இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு தான், எல்லாமே இங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் தான் இந்த சைடு. மோஸ்ட்லி பஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது இங்கேலாம். ஸோ இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின், அங்கேருந்து வந்து நம்ம போக வேண்டியதான் நேரம். அப்புறம் வந்து நம்ம தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து டேரெக்டாக ஆட்டோ தான், ஆட்டோவில் போய் அங்கே போக வேண்டியதான். ஸோ ஒரு 7:50 நினைக்கிறேன், 7:50க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் போகணும். ஆட்டோவில் நான் ஃபுல்லாகவே நம்ம ரேபிட்டோ தான் புக் பண்ணுவோம். ரேபிட்டோலாம் இந்த சைடு சென்னை சைடு தான் கிடைக்கும். ஏன்னா நான் ஓலோ, ரேபிட்டோ எல்லாமே வந்து இங்கே ஆட்டோ தான். அதுக்கெலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஆட்டோ தான் தேவைப்படும் கரெக்டாக. ஸோ நம்ம இங்கேருந்து எனக்கு செம்பாக்கம், அங்கேருந்து அக்காவுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு அக்கா இங்கே விட்டுட்டு அங்கே வந்து அவங்க மிதவாக்கம், அக்கா எக்ஸாம் எழுத போகிற சென்ட்ரு. ஸோ என்னை விட்டுட்டு அக்கா அங்கே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து ரீச் ஆகிட்டேன், சென்டருக்கு ரீச் ஆகிட்டேன். சென்டருக்கு ரீச் ஆனது ஒரு 8:30 இருக்கும். ரொம்ப டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அங்கே தாம்பரத்துலேருந்து சென்டர் வரத்துக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஹால் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டேன். பட் கேட்லாம் இன்னும் ஓப்பன் எங்களுக்கு ஆகலை. இந்த ஒரு சைடில் வந்து ஓப்பன் பண்ணி ஒட்டி வச்சுருந்தாங்க. கேட்டு மெயின் கேட்டு அடுத்து பக்கத்தில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்பர் பார்த்துட்டு நம்ம அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இட்லியும் தக்காளி சட்னியும். ஆனால் நான் வந்து என்னால் சாப்பிட முடியல. ஒரு 1.5 இட்லி அப்படி தான் சாப்பிட்டுட்டு போனேன். அந்த பதட்டத்தில் என்னால் சாப்பிட முடியல. அப்புறம் வந்து ஏன் சாப்பிட்டுட்டு போனாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சப்போ தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்துட்டு எனக்கு. எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து திரும்பியும் ஆட்டோவில் நம்ம நேராக தாம்பரம் போயிட்டுருக்கோம். எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நேற்று லைவ் டிஸ்கஷன் போட்டாச்சு. ஸோ ரொம்ப டஃப்பு தான். தமிழ் இப்படி கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின், சில வேர்ட்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. மரபு மொழியெலாம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க படிக்கிறப்ப புரியலை சில கொஸ்டின். அப்புறம் கலைச்சொற்கள்லாம் வந்து அப்படி கலைச்சொற்கள்லாம் வேறு லெவலில் கேட்டு வச்சுருக்காங்க. கலைச்சொற்கள் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு கிடைக்குமா, எழுதலாமா அப்படின்னு கலைச்சொற்கள்லாம் பார்த்தோம், கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி. ஸோ நம்ம தாம்பரம் ரீச் ஆகிட்டேன். அக்கா இங்கேருந்து டேரெக்டாக அவங்க தாம்பரம் வந்துடுவாங்க, நான் தாம்பரம் வந்துட்டேன். மேலே நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து லோக்கல் ட்ரெயினாக நான் போவேன். ஸோ 2 மணிக்கு நமக்கு லோக்கல் ட்ரெயின். அக்காவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களும் வந்துட்டாங்க, அக்காவும் வந்தாச்சு. ஸோ நானும் அக்கா டேரெக்டாக வந்து இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ போயிடுவோம். ஆட்டோவில் போயிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்ம வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர நேரம் ஒரு 2:30 இருக்கும். 2:30 கரெக்டாக. இந்த எக்ஸாமுக்காக வாங்கினோம் வாட்ச். ஸோ போன வாட்டி எக்ஸாம் டைம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதுக்காகவே இதை நான் வாங்கினேன் நான். அப்புறம் சாப்பாடு வந்து வத்த குழம்பு, வெண்டைக்காய் கூட்டு, மாம்பழம் சீசனில் மாம்பழம் இல்லாமல் இப்போல்லாம் இறங்குறதே இல்லை. ஸோ பெரிய அக்கா தான் சமைச்சு வச்சுருந்தாங்க. அக்கா இங்கே தான் இருக்காங்களே பெரிய அக்கா. ஸோ அவங்க தான் சமைச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லைவ் போட்டேன். ஃபுல்லாகவே லைவ் தான் போட்டேன். 1 hour ஃபுல்லாகவே எப்படி எக்ஸாம் இருந்துச்சு, நிறைய பேர் லைவில் வந்து பார்த்தாங்க. அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எங்கள் அக்கா ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கொல்கட்டை, திரட்டுப்பால் கொல்கட்டை. இது வந்து வேக வச்சு வெள்ளைப்பாகு ஊற்றி அப்புறம் தேங்காய் போட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால அக்கா வந்து எனக்கு கேட்டனால செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி அவளோட வீடியோ இப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு இன்றைக்கி டே. ஆனால் எக்ஸாம் வெரி டஃப்பு. எல்லாம் கட் ஆஃப் வந்து 150 160 போட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அஃபிஷியலாக தெரியல, அது எல்லாமே அவங்களா அனலைட் பண்ணி சொல்கிறாங்க.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளை வந்து சில கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு தெரியல. நிறைய பேருக்கு ஓலைச்சுவடிலேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓலைச்சுவடி நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு. இன்னும் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி எந்த லெவலுக்கு நம்ம வந்து படிக்கணும், எங்கே தான் போய் தேடி படிக்கணும் சோர்ஸு